சிறகடிக்காத சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். அண்ணாமலை சொல்கிறாங்க, வீட்டில் முத்துட்ட இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, ரொம்ப பிரச்சனைக்கு மத்தியில் நீ வீட்டுக்கு வந்திருக்க, அதனால் இன்னும் நீ வண்டிக்கு கொஞ்ச நாள் போக வேண்டாம், வீட்டில் இரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவன் பணம் என்னத்தை வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நானே உழைச்சி என் புருஷனை காப்பாற்ற எனக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு அவர் இருக்கட்டும் வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் லட்சக்கணக்கில் நீ உழைக்கலாம், உன் உழைப்பு வீட்டு செலவு கொடுக்குறதுக்கு, உன் புருஷன் செலவு கொடுக்குறதுக்கெலாம் காணும்ல, உன் புருஷன் ஒரு நாளைக்கு எத்தனை கோட்டை குடிப்பான்னு அவனுக்கு தான் தெரியும், அதுக்கெலாம் நீ கொடுத்துருவியா அப்படிங்கிறாங்க. அம்மா இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் இன்றைக்கி குடிக்கலம்மா, இன்றைக்கி நடந்தது பிரச்சனை ஒரு பண்ண சூழ்ச்சியால் தான் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. பண்ணுவான்டா நல்ல சூழ்ச்சி, நீ ஊரில் உள்ளவன்கிட்ட பூரா பிரச்சனை பண்ணி வச்சுருக்க, அவன் பண்ண தான் செய்வான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அவர் பங்குக்கு சொல்கிறாரு, ஏம்மா கண்டிப்பாக பண்ண தான் செய்வானுங்க, என்கிட்டே எவ்வளோ வறண்டி இழுத்துருக்கான் பார்த்தீங்களா, நான் ஒரு கார் வாங்க கூட அவனுக்கு பிடிக்கல, யாரும் நல்லா இருந்தால் பிடிக்காது, அப்படி நல்ல புத்தி இல்லாதவனுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் நல்ல புத்தியை பற்றி நீ சொல்கிற என்னடா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, யாரும் எதுவும் குறை சொல்ல வேணாம், என் வீட்டுக்காரர் என்னால் காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, என்னை மன்னிச்சுக்கோ மீனா, நான் இருந்து இல்லாத மாதிரி ஆகிட்டேன், இருந்தும் என்னால் உழைக்க முடியல, நீ வாங்கி தந்த காரையும் நான் வம்பா வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் காரை எங்கெங்கே விட்டீங்க, ஸ்டேஷனில் தான் இருக்குது, அதை தான் நாளைக்கு எடுக்க சொல்லியிருக்காங்களே. இல்லை மீனா, வண்டியே எடுத்தாலும் கூட இன்னும் வண்டியை என்னால் ஓட்ட முடியாதுல்ல, பழைய மாதிரி எனக்கு ஆஃபர் வராதில்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த தொழில்னா வேறு தொழிலே இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ரொம்ப இந்த தொழிலை தவிர வேறு தொழில் தெரியாதடி, சின்ன பிள்ளைலேருந்து டிரைவர் தொழில் தானடி பார்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து அப்பா இருக்கும்போது நீ ஃபீல் பண்ணவே வேண்டாம், என்ன அப்பா உனக்கு ஒரு நல்ல வழி நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவனுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இவனுக்கு என்ன செய்ய போகிறோன்னா, என் பையனுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, சாப்பிட்றீங்களாங்க, சாப்பாடு கொண்டுட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, எனக்கு சாப்பிட மனசு இல்லை அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நேரங்க சாப்பிடாமல் இருப்பீங்க, ஒன்று நடந்துருச்சு, நடக்கும்போது பார்த்துக்கலாம், கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, என்னை மன்னிச்சிரு மீனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் குடிக்கலையேங்க, குடித்தவங்க பக்கத்தில் நின்றதுனால பிரச்சனை ஆயிடுச்சு, அவ்வளோதானே, இனிமேல் அது நடக்காமல் பார்த்துக்கோங்க, முடிஞ்சு போச்சு, எல்லார் வாழ்க்கையிலையும் மேடுபொருள் நிறைந்தது தானே, நீங்கள் தான் எனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, ஒரு பிரச்சனை நம்ம வாண்டாடாக நம்ம போகக்கூடாது, அது வந்தால் நம்ம சமாளிக்க தான் செய்யணும்னு சொல்லி தந்துருக்கீங்களா, சமாளிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, நான் பூ வியாபாரத்துக்கு போகிறேன், யாரும் ஃபோன் பண்ணாங்கன்னா அட்டன் பண்ணுங்கள், எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், எங்கேயும் கொடுக்கணும் வைக்கணும்னா நம்ம இப்படி இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, வெயில் ஓவர் அடிக்கி, நான் வேணா பூ கொடுத்துட்டு வரேன், நீ இரு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உங்களை யாராவது எங்கேயாவது பார்த்தா ஏதாவது கேட்பாங்க, உங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நாளைக்கு வீட்டில் இருங்க அப்படிங்கிறாங்க. நீ கூட என்னைய முடங்கியிருக்குன்னு நினைக்கணும் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் அப்படி நினைக்கல, வெளியே யாராவது ஏதாவது கேட்டால் அவங்க மனசு கஷ்டப்படும், நீங்கள் செஞ்சுட்டு ஒரு தப்பு செஞ்சுட்டு கேட்டாங்கன்னா சரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும், நீங்கள் எந்த தப்புமே செய்யாமல் ஒரு ஆள் கேட்கும்போது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் கஷ்டமாக தான் இருக்கும், என்னை மன்னிச்சிக்கோ, நீ மன்னிச்சிட்டலண்ணே அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் தப்பே செய்யலையா, மன்னிச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை சிட்டிக்கு ஆஃபீஸுக்கு சத்யா போகிறாரு. உடனே போனோன்னே, சத்யாவா உட்காரு அப்படிங்கிறாங்க. சிட்டி பார்த்தியா, எங்கள் மாமா நம்மளை அசிங்கப்படுத்தி கிடந்தார், இப்போ அவரே ஊரறி அசிங்கப்பட்டு கிடக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி ஆஃபீஸில் உள்ள நண்பர் ஒரு ஆள் சொல்கிறாரு, அவராக எங்கள் அசிங்கப்படுத்தாரு, நம்ம தானே செஞ்சு விட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாங்கள்லாம் பார்ல இருந்தோம், உங்கள் மாமா குடிக்கவே இல்லை, உங்கள் அக்கா அண்ணன் குடிக்காரன்னா அண்ணன் விட்ருவாரா, அதான் வீடியோ எடுத்து போட்டு விட்டார்ல, போட்டு விட்டோன்னா ஊரே அசிங்கமாயிட்டல, டிரைவர் தொழில்னு அவ்வளோதானே, சங்கு தானே, காரையும் போலீஸு ஸ்டேஷனில் கொண்டு விட்டார்ல, பார்த்தல அப்படின்னுட்டு இருக்காங்க. இதை கேட்டால் சத்யாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் உண்மைதான், அண்ணன் தான் செஞ்சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சத்யா, உன் கை வச்சார், உன் கை இப்படி ஆயிடுச்சு, அது போக உங்கள் அக்காவும் ரொம்ப ஓவராக பேசுனாங்க, என்ன குடிகாரன்னாங்க, அவன் புருஷன் குடிகாரனாலும் இன்றைக்கி ஊர் உலகத்தில் அசிங்கப்படட்டும் என்ன அப்படிங்கிறாங்க. சிட்டி நீ ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிறாங்க. ஆனால் கரெக்டாக தானே பண்ணேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா எங்கள் அக்கான்னு தெரிஞ்சு நீ பண்ணியிருக்கல அப்படிங்கிறாங்க. டேய் அவங்களால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கேன்டா, நம்ம தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும், எங்கள் மாமா குடிச்சிருந்தாரு, பிரச்சனை பண்ணாருன்னா நீ போட்டு விடு, நான் ஒன்றுமே சொல்லலை, அவர் ஒரு பிரச்சனையுமே பண்ணாத போது நீ எடுத்து போட்டு விட்ட அப்படிங்கிறாங்க. டேய் அவரால் நம்ம எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம், தொழில் எங்களை எவ்வளோ சங்கடப்பட்டிருக்கோம் உனக்கு தெரியும்ல, இன்றைக்கி நீ இந்த நிமிஷம் வரைக்கும் நீ கஷ்டப்பட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எங்கள் மாமா கை வாங்கினா அவர் பண்ணிட்டாரு சரியா, அதுக்கு சரியாக போச்சு, இனிமே நீ ஏன் பண்ணிகிட்ருக்க, அவர் ஒரு வேலையை தானே பார்க்குறாரு, நம்மகிட்ட டிஸ்டர்ப் பண்ணுறாரா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அக்கா நீ பேசுனதுனால தாங்கிக்க முடியல, அதான் வச்சேன் அப்படிங்கிறாங்க. நீ செஞ்ச தப்பு, அந்த வீடியோவை வை, மறுப்பு செய்தி வெளியிடு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நான் ஏன் வெளியிடணும்,
அதெல்லாம் முடியாது சத்யா, அதெல்லாம் பேச்சு கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன சித்தி நம்ம இவ்வளோ பழகிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படி என்னது இவ்வளோ பழகிட்டோம்? நான் உனக்கு சம்பளத்துக்கு உன்னை சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சுருக்கேன். எனக்கு தேவைன்னா உன்னை வேலைக்கு வச்சுருப்பேன், நீ வேண்டான்னா வெளியே அனுப்பிடுவேன் இவ்வளோதான். சரியா? நீ வந்து பணம் பணம்னு அலையுத, உன்னை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சத்யாவுக்கு ரொம்ப இதாகிடுது. இந்த சிட்டி நம்மளை வந்து தேவைக்கு தான் பயன்படுத்தியிருக்கான், நம்ம தான் ஃப்ரெண்டுன்னு நினச்சி கண்மூடித்தனமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இன்னமும் உன்கிட்ட வேலைக்கு வரல, அந்த வீடியோ மட்டும் அழிச்சிரு அப்படிங்கிறாங்க. என்னடா நீ சொல்லாதானே நான் கேட்டுகிட்டு இருக்கேன்னு நினச்சிச்சோ? தம்மாந்துண்டு பையன் உன்னை நான் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டுருக்கேன். உங்கள் அக்கா என்ன ரோட்டில் அசிங்கப்படுத்துகிறான், மாமன் என்ன ஊரதி அசிங்கப்படுத்துகிறான், நீ வந்துட்டு அதை வீடியோ வையின்ட்டுருக்க. நான் என்னை பார்க்க இழிச்ச வாய் மாதிரி எழுதியிருக்கா அப்படிங்கிறாங்க தலையில் அப்படிங்கிறாரு. உடனே எனக்கு அதெல்லாம் தெரியாது சிட்டி, நீ நான் அழிக்கிறேன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறேன். என்னடா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமனே இன்றைக்கி அவனை காப்பாற்ற யார் வருவான்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு கிடக்கான். சரியா? யாரையும் ஆஃபீஸுக்கு வர முடியாது, இருக்க விருப்பம் இருந்தால் இல்லை போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. நான் இன்னும் உன்ட்ட வேலை பார்க்க விரும்பல, அந்த வீடியோ எழுதி சிட்டி இல்லை நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. என்னடா சொன்னதே சொல்லிகிட்டு இருக்க ஒத்த கையா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தள்ளி விட்டுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் சத்யா சொல்கிறாரு, டேய் என் மேலே கை வச்சிட்டல, இந்த விஷயம் வந்து எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சுட்டா நீ அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்னடா மாமாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், மாமாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், அவங்க அக்காவும் கேட்டால் என் புருஷனுக்கு தெரிஞ்ச அவ்வளோதாங்க, உங்கள் புருஷன் பெரிய உங்கள் மாமன் பெரிய இவனா? இன்றைக்கி பாரு நானே சப்பையாக பண்ணேன், அவன் எப்படி ஆகிட்டான் சப்பையாகிட்டான்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாண்ணே, சத்யா வச்சு தான் நம்ம தொழில் பண்ணுறோமா, அவன் வரதுக்கு மட்டும் எவ்வளோ நாள் நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் அவனுக்கு ஓவராக இடம் கொடுத்தா அப்படி தான் ஆகும், சில்லற பயிலெலாம் வந்து உங்கள் ஈக்குவலாக உட்கார வச்சா அப்படி தான் இருக்கும், வெளில போ அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா கீழே வந்து கிடக்கிறத பார்த்த ஒரு ஆள் வந்து நேராக சீதா வீட்டில் போய் சொல்கிறாங்க. அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் வீட்டில் படுத்து கிடக்காங்க. ஏக்கா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் பையனை பிடிச்சி அந்த சிட்டி தள்ளி விட்டுட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சித்தா வா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா இந்த மாதிரி உன் தம்பியை பிடிச்சி அந்த சிட்டி தள்ளி விட்டுருக்கான் அப்படிங்க, என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் வாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வராங்க. மீனா எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. எங்கே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்த்து போ எங்கே போனாலும் அப்படிங்கிறாங்க. அங்கே போகிறான், சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. சிட்டி ஆஃபீஸ் போனோன்னே, ஏய் சிட்டி எப்படி அந்த தம்பி மேலே கை வைக்கலான்னு மீனா கேட்குறாங்க. தம்பி கையா கால் கூட வைப்பேன், கூட்டிகிட்டு போயிட்டே இரு, அவனுக்கு எனக்கு பிரயோஜனமாக இருந்தான், இப்போ எனக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கு எதிராக இருக்கான், அதனால் இங்கே இருக்கக்கூடாது, போயிட்டே இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறேன்க்கா வேண்டாம் தேவையில்லை, அவன் நல்லவன் இல்லைக்கா, அவன்கிட்ட பேச தேவையில்லை, நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க நான் கேட்கல, மாமா எந்த தப்புமே செய்யாமல் இவன் தாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு சரியான கோபம் வருது. டேய் இதை மட்டும் என் வீட்டுக்காரர் தெரிஞ்சு நீ அவ்வளோதான்டா அப்படிங்கிறாங்க. உன் வீட்டுக்காரன் என்ன செஞ்சிருவான்? உன் வீட்டுக்காரனை காப்பாற்றுறதுக்கே பல பேர் வேணும், முதல்ல உன் வீட்டுக்காரனை காப்பாற்ற வழியே பாரு, அவன் தொழில் முதல்ல பண்ண முடியுமான்னு பாரு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்து ரோட்டில் கிடப்பான், தேவையில்லைன்னா ஏதாவது ஒன்றுன்னா என்கிட்ட வர சொல்லி நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன், என் ஆஃபீஸில் வந்து வாட்ச்மேன் வேலை காலியாக தான் இருக்குது, உன் புருஷனை வர சொல்லு அப்படிங்கிறாங்க. என் புருஷன் உன்ட்ட வாட்ச்மேன் வேலை பார்க்கணுமாடா அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அம்மா சொல்கிறாங்க, என் மருமகன் உங்கள்கிட்ட வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்கணுன்னே நீ அவ்வளோ பெரிய ஆளா, இல்லைன்னா அவ்வளோ பெரிய நேர்மையான ஆளா அப்படிங்கிறாங்க. என்னமோ இப்போ வந்து உங்கள் மருமகன் பெரிய நேர்மையான ஆள் மாதிரி சுதந்திரோட தியாகி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் சாதாரண குடியாரம் தானே அப்படிங்கிறாங்க. டே இன்னுமெல்லாம் அந்த ஒரு வார்த்தை பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருந்த அப்படின்னா நான் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா செய்வ என்னடி செய்வ அப்படிங்கிறாங்க. டேய் சத்யா கூட்டிகிட்டு போயிரு உங்கள் அக்காவை, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்கக்கா. அவன் மரியாதை இல்லாமல் பேசுகிறான், என்கிட்ட பழகத்தையே அவன் மறந்துட்டான், நம்ம கிளம்புவோங்க்கா அப்படிங்கிறாங்க. டேய் சத்யா தேவையில்லாத அவகாசத்தினால எப்படி இருக்க பற்றியா, யாருக்குனே கை அடிபட்டுருக்கு, அதை பிடிச்சி தள்ளும் போது உனக்கு என்னடா ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிக்கா இன்னும் நான் இவன்கிட்ட பழகவே மாட்டேன், மாமாவையும் பார்த்துருக்க சொல்லு, இவன் வந்து ஒரு மோசமான ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சுன்னா இவன் இருக்க மாட்டான், வட்டி சுதாகர் என்ன நிலைமைக்கு ஆளான் நான் பார்த்தல, இவனை வந்து ஒன்றும் செய்யாமல் வச்சுருக்காருன்னா ஒரே காரணம் நீ மட்டும்தான். பல முறை என்கிட்ட சொல்லியிருக்காரு, உன் தம்பி வந்து சிட்டிக்கிட்டு போயிருக்கான், சிட்டி அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, மனசு கஷ்டமாக இருக்குது, எப்படி தான் தம்பியை திருத்த போகிறேன் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்படி இல்லாமக்கா மாமா பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அவன் உன்னை பற்றியே தான்டா பேசிகிட்டு இருப்பார், சில நேரம் அப்படியே அழுத மாதிரி பேசுவார், எனக்கும் பிள்ளை மாதிரி தான், அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காங்க, புருஷன் இல்லாத வீட்டில் நீ வந்து பொண்ணு கட்டியிருக்க, நீ வந்து அந்த வீட்டில் தகப்ப மாதிரி மூத்த மருமகனை நினைக்காத, தகப்ப சமத்துலேருந்து அந்த சீத்தாவாக இருந்தாலும் சரி தான், சக்தியாக இருந்தாலும் பார்க்கணும், அவன் கையே நீ வந்து உடைய காரணமாக இருந்திருக்க, அதனால் அப்படி இருக்கக்கூடாது, நல்ல மாதிரி இருக்கணும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நான் தான் புரியாமல் இப்படி பண்ணிட்டேன், அதுவும் கூட அவன் தம்பி வந்து
தேவையில்லாத ஒரு நிலையை பார்க்கும்போது அப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதை கூட என்கிட்ட சொன்னது கிடையாது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. மாமாவை நான் உடனே பார்க்கணுக்கா அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ வேண்டாம் சத்யா, இப்போ வீட்டுக்கு வந்தோன்னா அத்தை ஏதாவது பேசும். ஏற்கனவே அத்தை வந்து வீட்டுக்காரர் ரொம்பவே கேவலமாக பேசியிருக்காங்க இந்த கதையில் அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிட்டி தானக்கா, மாமா மேலே ஒரு தப்பும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு தெரியுதுடா, அவருக்கு தெரியுது. விசாரித்த போலீஸே உண்மையிலே எந்த சரகம் அவர் அடிக்கலை, பொய்யான வீடியோ தான்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அத்தையோ வேறோ நம்ப மாட்டாங்க. இந்த ரோகிணிக்கு வேறு அவங்க அப்பா வந்து பணம் அனுப்பியிருக்காங்க. நாங்கள் இந்த பணக்காரங்களாம் நாங்கள் இருக்க இந்த வீட்டில் இப்படி ஒரு சில்லறை சட்டை பண்ணுறவங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும், போக முடியும், நாங்கள் வேணால் இந்த வீட்டை விட்டு போகிறோம் வைக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்படி இருக்கும் எங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ சத்யா சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் பேசாமல் தனி கொடுத்தனம் பெற வேண்டியதானக்கா அப்படிங்கிறாங்க. டேய், அவரும் நானும் என்றைக்குமே அதை நினச்சதில்லை. இது ஒரு கூட்டு குடும்பம்னா ஒரு மேடு பள்ளம் வரும், அதெல்லாம் அனுசரித்து தான் போகணும். அது போக அவங்க அப்பா இல்லாமல் அவர் இருக்க மாட்டார்டா. அப்பா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு, அவங்க அம்மா மேலேயும் பாசம் வச்சுருக்காரு. ஆனால் அவங்க அம்மா தான் புரிச்சுக்க மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா தான் சம்மந்தி போய் தெரியுமா, வா நம்ம தம்பியை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே சத்யாவை ஒவ்வொருத்தராக பார்க்க வராங்க. சத்யா, நான் தான் சொன்னேனே சிட்டி கூட சேராத, அவன் சவகாசம் சரியில்லைன்னு சொன்னேனே, அவங்களாம் ஒரு ரவுடி பையப்பா, நம்மளை மாதிரி உழைச்சி சாப்பிட்றவங்கள பற்றி அவனுக்கு என்ன தெரியும், இனிமையாவது போகாத, நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல வேலை இது லேசாக போச்சுன்னு தானே, கையில் காலில் ஒன்றும் அடிபடலை, அதுபோக நாளைக்கு நீ படித்தனா நல்ல நிலைமைக்கு வரலாம், அவங்க கூட சேர்ந்தா ஏதாவது கதையில் மாட்டி விட்டு ஒன்றா போயிடுவான் அப்படிங்கிறாங்க. தெரியாமல் நான் சேர்ந்துட்டாங்க, நான் மன்னிச்சுக்கோங்க, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்லிட்டாங்க, இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்குது, நீ அவன்கிட்ட போகாமல் இருக்குது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் கீழே விழுந்து நினச்சி நீ சந்தோஷப்படுறியோ அப்படின்னு சொல்லிட்டு சத்தியா கேட்குறேன். நீ கீழே விழுந்து நினச்சி நான் சந்தோஷப்படலடா, அவன்கிட்ட நீ போகாமல் இருக்குது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அவன் இந்த வகையில் உனக்கு சிட்டி நன்மை தான் செஞ்சுருக்கான், அவன்கிட்ட வராத அளவுக்கு பண்ணியிருக்காமல, இருக்கட்டும். ஏக்கா இந்த விஷயம் வந்து மாமாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாக இருந்தலாக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சீதா, தெரியாமல் பார்த்துக்கணும், என்னச்சின்னு தெரில அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சத்யா ஃபோன் அடிச்சிடுறாரு முத்துக்கு. மாமா அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. நான் சத்யா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ எல்லாம் நீ மாமான்னு கூப்பிட்ற, ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. மாமா என்ன மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படிங்கிறாங்க. என்னடா ஏன்டா மன்னிப்பு கேட்குறேன், நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நான் சாதாரண டிரைவர் தானே அப்படிங்கிறாங்க. அந்த தொழில் கூட என்ன பார்க்க ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மாமா மன்னிச்சுக்கோங்க, அதுக்கு நானும் ஒரு காரணமாக வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, அப்படி வீடியோ போட்டது சிட்டி தான் போட்டிருக்கான், அவங்க கூடலாம் நான் சேர்ந்து அலைஞ்சிருக்கணும் மாமா, அது நான் பெரிய செஞ்ச பாவம் தானே. உங்களை வந்து தவப்பசானத்தில் நான் பார்த்துருக்கணும், நான் வந்து எங்கள் அக்காவை கட்டின மாப்பிள்ளையை பார்த்துட்டு உங்களுக்கு கை வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படிங்கிறாங்க. நான் மன்னிப்பு கேட்கணும் வைக்கணுன்ட்டு கிடையாது, நானும் தப்பு செஞ்சுருக்கேன், உன் கையை நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இருந்தாலும் அது மனசு கேட்கல. நீ வந்து என்ன கை வாங்கும்போது என்னால் மனசுக்கு தாங்கவே முடியலை. ஏன்னா நான் வந்து நான் பிள்ளையாக தான் பார்க்க முடியும் என் வயசுக்கு, நீ வந்து என்ன வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காலேஜெல்லாம் போய் விசாரித்தேன், நீ காலேஜுக்கே வரல வைக்கல அப்படின்னு உன் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் படிக்காமல் இருந்துக்கிட்டு இவன் கூட சுற்றிக்கிட்டு அவனுக்கு ஒன்று நம்மளை மேலே வாங்குறானுங்கிற கோவத்தில் தான் பண்ணேன், மற்றபடி நீ வைக்கணும் போகணும்னு கிடையாது. நீ எப்படியாவது திருத்தன்னு தான் நினச்சேன், செட்டியை விட்டு நீ விலகுற மாதிரி இல்லை, நான் என்ன பண்ணுறது. நான் அப்படி கோவப்பட்டு உன் வீட்டுக்கு வராமல் இருந்தாலோ உங்கள் வீட்டில் சொல்லியோ அப்படியாவது மாமா வந்து அக்காவை கட்டின மாப்பிள்ளை நம்ம வருத்தப்படுறாரு, நம்ம இனிமேல் அவங்கள்ட்ட போகக்கூடாதுன்னு நினச்சாவது நீ வருவேன்னு நினச்சி தான் அப்படி நினச்சேன்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சிட்டி தான் மாமா அவங்கள எப்படி வீடியோ எடுத்து போட்டான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. சிட்டி தான் போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் என்ன செய்தான் பாரு அப்படிங்கிறான் மாமா. அவன் இன்றைக்கி பழைய நிலைமையில் இல்லை, பணம் காசு நிறைய வந்துடுச்சு, அவன் நிறைய போலீஸ்லேருந்து எல்லாருமே செட் பண்ணி வச்சுருக்கான், அவனை வந்து நீங்கள் டெக்னிக்கலாக தான் பண்ணணுமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் முத்துக்கு ஒரு யோசனை வருது. இந்த சூழ்நிலையில் மீனா சொல்கிறாங்க, சீதா நான் போயிட்டு வரேன், இந்த விஷயத்த மாமாட்ட பண்ணி சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சத்யா ஃபோன் பேசின விஷயம் மீனாவுக்கு தெரியவே இல்லை. சத்யா வந்து தெரியாமல் தான் பேசியிருக்காரு. அப்போ வீட்டுக்கு போகிறாங்க. முத்து பயங்கர கோபமாக இருக்கார். அப்போ என்னங்க ரொம்ப கோபமாக இருக்கீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. அந்த சிட்டி இப்படி பண்ணிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணிடாதாங்க, இப்போ தாங்க எங்களுக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு, அதான் வீட்டில் யாரையுமே இந்த விஷயம் சொல்லக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அது எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அவன் தம்பி தான் ஃபோன் அடித்தான். யார் சத்யாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதான் ஃபோன் அடித்தான். அவன் மன்னிச்சிருங்க, பண்ணது எல்லாமே சிட்டி தான், நீங்கள் வந்துட்டு புத்திசலித்தனமாக செயல்படுங்க, கோவப்படுறாதங்கன்னா. அவன் சொல்கிறதும் சரி தான், ஏன்னா என் முன் கோவத்தால் தானே இவ்வளோ பிரச்சனை வந்து எனக்கு, இன்னும் முதல்ல நம்ம டெக்னிக்கலாக தான் செயல்படணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க செய்ய போகிறேன்னா,
பாரு பொறுத்திருந்து பாரு, நான் அவன்கிட்ட எந்த விஷயத்துக்கும் போகமாட்டேன் மீனா, நான் அமைதியாக வீட்டிலேயே தான் இருப்பேன். ஆனால் அவன் இந்த தொழில்லையும் இருக்க மாட்டான், வெளியும் இருக்க மாட்டான், ஜெயிலில் இருப்பான் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் டெக்னிக்கலாக பண்ணுறான், நம்மளும் டெக்னிக்கலாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி கொடுத்த தொழில், அவன் பண்ணுற இல்லீகலாக பண்ணுறது எல்லா தகவலையோட நேராக தலைவருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தலைவரை வணக்கம் அப்படிங்கிறாங்க. முத்து, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே? போலீஸ் வந்து ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களா? நீ என் பேரை முதல்லையே சொல்லியிருக்கலாம், இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. தலைவர், அதான் உங்கள் பேரை சொல்லி நீங்கள் வந்த பிறகு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு தலைவர், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உங்களை வச்சு தான் சார் தலைவராக பண்ணியிருக்கேன். என்ன வச்சு பண்ணியிருக்கானா? யார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 209 ஜோடி கல்யாணம் முடிச்சு வச்சிங்களா தலைவரை அப்படிங்கிறாங்க. ஆமாம், பண்ணி வச்சேன், நம்ம தலைவர் நிலையில் பண்ணி வச்சேன், அதுக்கு நீ தான் பூ கொடுத்த, அதனால என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ பூ கிடைக்கக்கூடாதுன்னு பண்ணது ஒரு நபர், அதே நம்பர் தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு வேளை அவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பார் தலைவரை அப்படிங்கிறாங்க. ஓ, எதிர்கட்சிக்காரன் தான் இது பண்ணிகிட்டு இருக்கானோ, நான் உனக்கு வேண்டாதவன் பண்ணியிருக்கான்னு நினச்சி இதை அசால்ட்டாக விட்றேன். சரி சரி சரி, யார் அது அப்படிங்கிறாங்க. உடனே தலைவர், அவன் வந்து ஒரு மாதிரி ஆள், வட்டி கட்டி விட்டுட்டடாக்கான், அவன் கொஞ்சம் மோசமான இது ஆள், இப்படி தொழில் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் தொழில் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எதிரியாக இருக்கானோ, ஓ இப்படிப்பட்டவன் நான் வச்சு தான் என்னை பழி வாங்குறாங்களா எதிர்கட்சிக்காரங்க, நான் விடவே மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். அவன் வந்து தொழிலும் பண்ண மாட்டான், வெளியும் இருக்க மாட்டான், உள்ளே இருப்பான் தம்பி, ஆதாரபூர்வமாக நிரூபிக்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் சொல்கிறாரு. அவன் வந்து நம்மளே எதுக்கு தலைவர் ஒருத்தன் வந்திருக்கான், நம்ம விடக்கூடாது, நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது? அவன் பேர் சிட்டி, இந்த இடத்துல இருக்கான், இந்த தொழில் பண்ணுறான், அவனை விடவே கூடாது. வீடியோ எடுத்தவன் என்னையும் எடுத்து போட்டிருக்கான், நாளைக்கு வேறு மாதிரி செஞ்சான், என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஆமத்தில் வேறு, முத்துக்கு இவ்வளோ எதிரி கிடையாது, ஆனால் அவன் பண்ணியிருக்கானா, உங்களுக்கு அவன் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு, முத்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. உடனே அவனை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வராங்க. என்ன தலைவரை அப்படி நீ எதுக்கு தலைவராக வர சொன்னீங்க அப்படிங்க. வர சொன்னானா? நீ எதுக்குடா எனக்கு எதிராக செயல்படுத, உனக்கு எதிர்கட்சிக்காரன் எவ்வளோ தந்தான் அப்படிங்கிறாங்க. தலைவரை, எனக்கு யாருன்னு தெரில, நான் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா. டே, நீ என்ன ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்க, எப்படி பண்ணிகிட்ருக்க எல்லாமே தெரியும் சரியா, ஆதாரம் எல்லா ஆதாரமும் நிரூபிச்சாச்சு. இப்போ நீ கொஞ்சம் நேரத்தில் நீ வந்து உள்ளதை சொல்லிவிட்டு ஓடிடு, இல்லை அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் வெளியேற மாட்டேன், ஜெயிலில் தான் இருப்பேன் அப்படிங்கிற. என்ன தலைவர் என்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் அரசியலில் பெரிய ஆளாக இருக்கலாம், அதுக்காக நான் உழைச்சி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்க. நீ நான் உழைச்சி சாப்பிட்டுட்ருக்க, அடுத்தவனை சுரண்டி சாப்பிட்டுட்ருக்கேன் சரியா? நீ ஏன்டா முத்த வீடு எடுத்து போடுற, அன்னைக்கு நான் பூ வந்து கிடைக்கூடாமல் பண்ணியிருக்கேன், என்ன எதிர்கட்சிக்காரன் எவ்வளோ தந்தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு யாரும் இந்த எதுவும் தரல தலைவரை, முத்துக்காவை தான் பண்ணேன் அப்படிங்க. அது என்னடா முத்துக்காவை பண்ணேன் அப்படின்னு நடிக்கிற, சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு 4 பசங்களை கூப்பிட்டு விழுன்னு வெளுக்காங்க. வெளுத்தன தலைவரை முடியல அப்படிங்கிற. முடியலை, அதுக்கு தானடா பண்ணிகிட்ருக்கு, போலீஸ் வர சொல்லின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிக்காரு. தலைவரை அப்படிங்கிறாங்க. இவன் இந்த மாதிரி கதை பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன வட்டி கிட்டி கொடுத்துக்கிட்டு கந்து வட்டி எதுவும் பண்ணிட்டு அலையுதான், இவனை ரிமாண்ட் பண்ணி விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுக்க ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. பாதிக்கப்பட்ட ஒரு நபரை தேடி பிடிக்காங்க, அவரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்காங்க, கொடுத்து ரிமாண்ட் பண்ணி விடுதாங்க. அப்போ பாதிக்கப்பட்ட நபர் கையில் காசு கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க காசு, இன்னமும் அவங்களோட டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அவன் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை, இன்னமும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு அவன் எதிராக வந்துட்டதுனால அவனை விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை ஜெயிலேருந்து வெளியே வராத அளவுக்கு இது பண்ணி ரிமாண்ட் பண்ணி விடுதாங்க. இந்த செய்தியை முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. முத்து, அவனை தொழிலையும் காலி பண்ண வச்சாச்சு, உள்ளேயும் அனுப்பிவிட்டாச்சு, இன்னும் பிரச்சனையே கிடையாது, நீ சந்தோஷமாக தொழில் பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை பேசுகிறாங்க வீட்டில் முத்துட்ட. முத்து அப்படிங்கிறாங்கப்பா அப்படிங்க, சாப்பிட்டியாடா அப்படிங்கிறாங்க. இனிமேதான்ப்பா அப்படிங்கிறாங்க. சாப்பிடாமல் இருக்காத, என்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது எதிர் உள்ளதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணும், அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்படி இருந்த அப்படின்னா நம்ம மீண்டே வர முடியாது அப்படிங்கிறாங்க. ஏங்க அடுத்தாப்புலையும் என்ன பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்க போகிறான், இவன் அங்கே அதை யோசிக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. விஜய், அவங்ககிட்ட எந்த ஐடியாவும் கேட்கல, நீ தயவு செய்து அங்கே போய் உட்காரு, 3வது மனுஷி மாதிரி பேசிகிட்டு இருக்க, உங்ககிட்ட வந்து நாங்கள் யாரும் கருத்து கேட்கல அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்சிக்கிறாங்க. உடனே என்ன உன் புருஷருக்கு தெம்பில் வந்து நீ நிகழ்ச்சியாக பார்க்குறியோ அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஏன் இப்படி இருக்கிறாங்க, உங்கள் சொல்ல சுத்தமாக மதிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படித்தாம்மா, அவர் வந்து தலையில் வச்சு தூக்கி வச்சு ஆடுதாங்கல்ல, அதனால் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவரும் அவன் பண்ணதுக்கு கோவப்படுவார்னு பார்த்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் கோவப்படணும்னா அவன் மேலே தப்பு இருந்தால் கோவப்பட வேண்டியதான், அவன் மேலே தப்பே இல்லை, ஒருத்தன் யாரோ வேண்டாதே செய்கிறான், அது நடக்கு அப்படிங்கிறாங்க. எப்பா, என்ன ஒருத்தன் வேண்டாதே பண்ணான், அவனை நான் வந்து ஒன்றும் செய்யலை, சட்டப்படி என்ன உண்டாவது வழி பண்ணி விட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, இந்த சிட்டின்னு ஒருத்தன் வந்து எனக்கு வேண்டாதைக்கு பண்ணியிருப்பான் போல், அந்த தகவல் எனக்கு தெரிஞ்சு ஆதாரப்பூர்வமாக ஏரியா தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், அவரே வந்து செய்ய வேண்டியதை செஞ்சு அவன் தொழிலை காலி பண்ணி ஜெயிலுக்கு கம்மின்னு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கும்
ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்கு. இந்த முத்து அந்த பிரச்சனையாலே அப்படியே சுற்றிட்டே கிடப்பான், தொழில் பண்ணாமல் அப்படியே கிடப்பான்னு பார்த்தா இவன் அடுத்தாப்புல எந்திரிச்சு வரானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, சிட்டிங்க தான் பெரிய ஆள், விசாரித்து பார்த்தேன், அவன் மறுபடியும் எப்படினாலும் வெளியே வந்துடுவான், முத்துக்கு நம்ம பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எந்த பிரச்சனைனாலும் எதிர்கொள்ள என்னால் முடியும், உன்னால் முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏன்டா என்னால் முடியாது, நான் பெரிய பிஸ்னஸ் மேன், என்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்குது, எங்கள் மாமனார் பெரிய ஆள், என் பொண்டாட்டி பெரிய ஆள் அப்படிங்கிறான். உன் பொண்டாட்டி பெரிய ஆள் தான், வயசில் வேணா மூத்தவளாக இருப்பான் உனக்கு, ஆனால் ஒரு வகையிலும் அவள் பெரிய ஆளாக இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. என்னடா பெரிய ஆள் ஆக மாட்டா, உன் பொண்டாட்டி 200 300 போகுதுட்ருக்கா, என் பொண்டாட்டி 10 லட்ச ரூபா 20 லட்சம் பண்ணி சொந்த பார்லர் வச்சுருக்காடா, அது பெரிய கோடீஸ்வரி அப்படிங்கிறாங்க. சொந்த அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, குடும்பத்து அப்படிங்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்களான்னு பார்க்குறேன், இல்லைன்னா நான் ஒரு கெட்டிச்சோரை வைத்தோம்னா பயங்கரமான ஆர்வம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி முழிக்கிறாங்க, இவன் என்னத்தை சொல்ல பார்க்குறான், வேறு எதுவும் விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் தினேஷ் ஃபோன் அடித்து, ரோஹிணி நீ தந்த 1 லட்ச ரூபா காணலை, கல்யாணத்துக்கு கூட கொஞ்சம் பணம் தேவைப்படுது, எனக்கு இன்னொரு 30,000 உடனே வேணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட அங்கே 30,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. 30,000 என்ன செய்வோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனோச்சிட்டு நான் பார்லர் வரைக்கும் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்லர் போகிற வழியில் தினேஷ் நிற்காரு, எனக்கு 30 ரூபா வேணும் உடனே அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை தோரணையில் நிற்காரு, நீ தான் 1 லட்ச ரூபா வேணும் வாங்கிட்டு போய்ட்டு இப்போ எதுக்கு 30,000 கேட்க அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. தார இல்லைனா வீட்டை பார்த்து வந்துடுவேன், வந்து உள்ளதை சொல்லிட்டு மாட்டில் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே செயினை ஒரு பேங்கில் அடை வச்சு கையில் கொடுக்காங்க. என்கிட்ட இருந்ததை அடை வச்சு தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வெறுங்கலத்தோடு போகிறாங்க. இதை பார்த்து வச்சியா என்னம்மா வெறுங்கலத்தோடு வர அப்படிங்கிறாங்க. ஆண்டி செயின் கழுத்தில் கிடந்துச்ச காணலையா அப்படின்னு பயங்கர புல்டப் பண்ணுறாங்க. ஐயோ எதிரே விழுந்துட்டு போல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஏம்மா செயின் விழுந்துட்டு வச்சுட்டுன்னு அந்த பொண்ணு சொல்லுது, நீங்களும் பதறீங்க, அந்த பொண்ணு பேரளவு தான் பேசுது, உண்மையிலே தொலைஞ்ச மாதிரி இல்லை, யார்ட்டையும் கலத்தி கொடுத்துருக்காங்களான்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்ன ரோஹிணி செயின் கூட இது கலந்து தெரியாமல் வைக்காமல் இருக்க, எந்த வழியாக போனவா நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆகா நம்மளும் தேட போடலன்னா உண்மையிலே நம்ம ஏமாத்துறது தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லி சும்மியாவது ரோஹிணி அப்படியே தேடி பார்க்க மாதிரி போகிறாங்க. உடனே காங்கலை. இந்த சூழ்நிலையில் வீட்டில் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்கோங்க, பேசிகிட்டு இருக்காங்க. எப்பா செயினை காங்கலாங்கிறாங்க, அடுத்த கட்ட நடிகை என்ன செய்யணுமோ அதை சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ முத்து இதை சொல்கிறான், ஒரு பொருளை காங்கலாம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த ஸ்டேஷனுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி திருதுன்னு முழிக்காங்க, நம்ம செயினை பேங்கில் அடை வச்சுருக்கோம், எப்படி நம்ம ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, வேண்டாமா அங்கிள் அதெல்லாம் வேணாம், அது எப்படியாவது எங்கேயாவது நான் வச்சுருப்பேன் கலத்தி, ஒரு வேளை பார்லரை கூட நான் மறந்து வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் சொல்கிற செயின் எப்படி போச்சுன்னு தெரிலங்கிற, இப்போ பார்லர் வச்சுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு முத்து. உடனே இல்லை அங்கிள், நான் எப்படியாவது அந்த செயினை தேடி எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துட்டு செய்வோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு பொருளை காங்கலை அப்படின்னா நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அது கிடச்சின்னா தரப்போகிறாங்க, இல்லைன்னா அது போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டி போகிறாரு மனோஜ். அங்கே தயங்கி நிற்கிறாங்க. யார் நீ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. இல்லை மனோஜ், ஒரு வேளை பார்லரில் எங்கேயும் விழுந்து கிடந்துருந்துச்சுன்னா நீங்களே உங்கள் பொருளை வச்சுக்கிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி, நீ பார்லர் ஒரு வாட்டி தேடிப்பார் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு, அதனால் நாளைக்கு தேடி பார்க்குறேன், நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரி தான், நான் வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, யாரும் தேடி எடுத்தால் கூட கிடைக்கும், பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் வாங்கிட்டாங்களான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பயங்கர கடுப்பாகுது ரோஹிணிக்கு. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு வாங்க தெரியும், எங்களுக்கு நான் படிக்க தெரியாமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன், ஞாபகப்படுத்தின அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க ரோஹிணிகிட்ட, ரோஹிணி உங்களுக்கு படிச்சிருக்கீங்க, எல்லாமே தெரியும், என்ன படிக்காதவங்களும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சதை சொல்லலாம்ல, சொல்லவும் கூடாது இந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம்னு தான் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்கார் குடிச்சிட்டாரு வச்சுட்டாருன்னு வீடியோ போகும்போது அதை பெருசாக எடுத்து பேசுனீங்க, உங்கள் பொருள் தொலைஞ்சிருக்கு, அதை நாங்கள் கருத்து கூட பேசக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, என் முன்னாடி இந்த செயினில் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, மலேசியாவில் அவளுக்கு இருக்க சொத்துக்கு அப்படிங்கிறாங்க. டேய் கற்பனையிலேயே கோட்டை பண்ணாத அப்படிங்கிறாங்க. ஆமாடா இங்கே கூட என்னடா குறைச்சல், 10 லட்ச ரூபாய்க்கு பார்லர் வச்சுருக்கா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபா வருமானம் சம்பாதிப்பா, அவள் பெரிய முதலாளிடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ரொம்ப ஓவரா மனோஜ் கனவுக்குங்க, அதை விடு அப்படிங்கிறாங்க. டேய் அப்பா சொல்கிறதுல அது ஒரு கதை இருக்குது, சரியா சத்தனாமல் இரு அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா சத்தனாமல் இருக்கணும், பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்கப்பா எத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருக்கான் பாருங்கப்பா, பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, அது நடக்கும்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ அவன் பண்ணுறான் பண்ணலை, கதையை விடுங்க, அவரே ரூமில் போய் தூங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியும் ரவியும் வராங்க. அங்கிள் இந்த மாதிரி செயினை தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, எங்கள் வீட்டில் தான் தொலைஞ்சி போச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை வெளியே எங்கேயும் அந்த பொண்ணு தொலைச்சிருக்குமா
அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஸ்ருதி, நான் வந்து பார்லர்லேயே எங்கே விட்டேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கவனமாக இல்லாமல் இருக்கீங்க, கவனமாக இருந்தானே தங்க பொருள் விற்கிற வேலையில் இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுநாள் கிளம்பி போகிறாங்க. ஒரு பேக்லேருந்து ஜிப்லேருந்து ஒரு பேப்பர் விழுது. அந்த பேப்பரை முத்து எடுக்காரு. முத்து எடுத்து பார்க்குறாரு. அந்த செயினை அடகு வச்சுக்கிட்டு, எப்பா அந்த பொண்ணு நேற்று செயினை காங்கல வைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிச்சு, என்னெல்லாம் தின்னாலங்கடி வேலை பார்த்துச்சு, இதை அங்கே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. இதை பார்த்தோன்னே அந்த செயினை அடகு வச்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு அண்ணாமலைக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன ரோகிணி இது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க. என்னதுங்க இது அப்படிங்கிறாங்க. நான் சீட்டை பாரு அப்படிங்கிற சீட்டை பார்க்குறாங்க அடகு வச்சுக்கிட்டு. இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கு. மனோஜ் வாங்கி பார்க்குறாரு. ரோஹிணி, நீ நகை வந்து காங்கலன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு அடகு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், மறந்துட்டேன். பார்லருக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியிருந்துச்சு. டபார்னு எனக்கு கையில் காசு இல்லை, அதனால தான் நான் வந்துட்டு அதை அடகு வச்சேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற, என்கிட்ட 1,00,000 வாங்கினேன், பார்லருக்கு ஏதோ பொருள் வாங்க தான் வாங்கியிருப்பேன்னு பார்த்தா இப்போ என்ன இப்போ வேறு ஒரு பொருள் நிறைய வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, என்ன ரோகிணி செய்கிற, நீனே தனியாக பிஸ்னஸ் பண்ணுற, வருமானம் வருது, அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் செயின் அடை வச்சுருக்கேன், செயின் அடை வச்சு செயின்னு நான் மறந்தா போச்சு, ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டு காப்பி எங்கே அப்படிங்கிறாங்க. உடனே மனா சொல்கிறார், கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கலாமா, ஸ்டேஷன் வரைக்கும் போனோன்னா ரோகிணி சொன்னால் அந்த மாதிரி பார்லரில் அந்த பொருள் கிடந்தால் என்ன செய்ய முடியும், அதனால் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம மாட்டிப்போம், அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிச்சு, அதனால் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்படிடா கம்ப்ளைண்ட் கொடுப்பா, அவளே அடவு வச்சுட்டு அவளே அந்த தேவைக்கு வேறு யாருக்கோ கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து திருடு போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சரியாகவே படலை அப்படிங்கிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ரோகிணி, நீ வந்து ஒரு பொருளை அடை வச்சுருக்கனா அது ஒன்று தேவையை பொறுத்தது, அது உள்ளதை சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் அதை காணலை வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தேவையற்ற விமர்சனங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் தேவையற்ற இது ஏன் வருது அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, உங்களை நான் பயங்கரமாக நினச்சேன், நீங்களும் மனோஜும் பண்ணும்போது ஒவ்வொன்றா பண்ணும்போது காமெடியாக தான் தெரியுது, அவர் என்ன பெரிய பணக்காரனாகனு சொல்லிட்டு கோயில் முன்னாடி பிச்சை எடுக்கிறதும், நீங்களே நகையை அடை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு தொலைஞ்சி போச்சுன்னு சொல்கிறதும் இதெல்லாம் காமெடியாக இருக்குது, நாடகத்தில் கூட நான் இப்படி பேசினதில்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சுமரு அப்படிங்கிறாங்க. ஏரபி சுமருக்கணும், அவங்கள வந்து முத்தோ யாரோ கேட்டால் அவங்க வந்து எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, வீட்டில் வந்து தொலையாத ஒரு பொருளை தொலைஞ்சிட்டுன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே தேடுறது, ஸ்டேஷனுக்கு போகிறதுலாம் நல்லாவே இல்லை. படித்தவங்க தானே, அவங்க 4 இடத்துக்கு போனவங்க வச்சவங்க ஃபாரின்லேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு தானே வச்சுருப்பாங்க, இப்போ ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி எனக்கு மறந்துடுச்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் கிளம்புறாங்க. போகிற வழியிலே ரொம்ப யோசனை பண்ணிட்டே போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சிந்தனை, இந்த ரோகிணி அடகு வச்சு அந்த பொருளை உண்மையிலே பார்லருக்கு தான் செலவு பண்ணியிருப்பாளா, இல்லை என்ன தான் செஞ்சுருப்பா, மனோஜ்கிட்ட வேறு 1,00,000 வாங்கியிருக்கா, இப்போ வேறு 30,000 வேறு அடகு வச்சுருக்கா, என்ன தான் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சும்மிகோ பார்லர் தான் உண்மையிலே போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ நேராக இவங்க வித்யா வீட்டுக்கு வராங்க. வித்யா வீட்டில் போய் ஃபீல் பண்ணுறாங்க. வித்யா, நான் எந்த செயல் செஞ்சாலும் அதுவே தெரிஞ்சிருதுடி, இன்றைக்கி என் பேக்கில் இருந்து நகையை வச்ச புல்லு கீழே விழுந்துருச்சு, எந்த நகையை வச்ச அப்படிங்கிறாங்க. அந்த மனோஜ் 1,00,000 கேட்டாண்டி கொடுத்தேன், உனக்கு தெரியும், திடீர்னு வந்து 30,000 வேணும்னா என் கையில் காசு இல்லைனா வீட்டில் வந்து சொல்லணும்னா டவார்னு அந்த ஒரு செயினை வச்சு கொடுத்தண்டி, அடை வச்சு கொடுத்தண்டி, அந்த சீட்டு மாட்டிக்கிடுச்சிடி அப்படிங்கிறாங்க. உனக்கு மட்டும் ஏன்டி இப்படி விதவிதமாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாடி தெரியல, அந்த முத்துக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதை சந்தோஷமாக கொண்டாடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உன் குழந்தைனுக்கு ஒன்று நடந்திருக்கு, அதை ஆனந்தமாக அனுபவிக்கிறதுக்குள்ளே இப்படிலாம் நடக்குனே அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ சந்தேகப்பட்ட விஜயா இப்போ வந்து உண்மையிலே பார்லர் தான் போகிறாளா, பார்லர் தான் செலவு பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்லருக்கு போகிறாங்க. இம்மா ரோகிணி வந்தாளா அப்படிங்கிறாங்க. ரோகிணி வரலையே இன்னும் அப்படிங்கிறாங்க. இன்னும் வரலையா அப்படிங்கிறாங்க. வரலை அப்படிங்கிறாங்க. சரி, பார்லரில் ஏதாவது இப்போ புதுசாக க்ரீம் அது இதுன்னு வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே செய்யலையே மேடம், எல்லாமே எங்கள் ஓனர் வந்து முன்னாடியே வாங்கி போட்டது தான், நாங்கள் வந்து அடிக்கடி வாங்க மாட்டோம், வருஷத்துக்கு 2 வாட்டி தான் எல்லா பொருளும் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கு. இது என்ன ரோகிணி வந்து பொருளெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லி 1,30,000 இப்போ பணம் வாங்கியிருக்கா மொத்தத்தில். இப்போ என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, இன்னும் வந்து சரி வராது, கல்லால் நம்பர் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில், ஏம்மா இந்த ரிசப்ஷனில் நீ இருக்காத, நான் இருக்கேன், கல்லாவில் போ அப்படிங்கிறாங்க. உடனே, ஏம்மா நீங்கள் இருக்கக்கூடாது, எங்கள் ஓனர் என்ன தான் இருக்க சொல்லியிருக்காங்க, இல்லைனா பிரச்சனையாகும் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஓனர் என் மருமக தானம்மா அப்படிங்கிறாங்க. உங்கள் ஓனர் உங்கள் மருமக இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோகிணியை மருமக தான், நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கல்லால் வந்திருக்காங்க. உடனே அந்த நேரத்தில் ரோகிணி இல்லாத நேரத்தில் பார்லர் ஓனர் வராங்க. விஜயாவுக்கு அதை பார்த்துட்டு கஸ்டமராக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் கஸ்டமரா அப்படிங்கிறாங்க. உடனே இங்கிலீஷ் தெரியாதனால ஆமாம் அப்படிங்கிறாங்க. இவங்க ரோகிணி பார்லருக்கு இந்த பொம்பளையால் வந்து பார்லருக்கு வந்திருக்கும் போலன்னு சொல்லி விஜயா நினைக்கிறாங்க. ஓனர் வந்து இவங்க வந்து
வேலை விஷயம் இந்த பார்லருக்கு வந்திருப்பாங்க போலன்னு நினைக்கிறாங்க. அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது ரோகிணி பின்னாடி வந்துடுறாங்க. "என்ன ஆண்டி இதில் உட்காந்துருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா, இனிமேல் நான் தான் கல்லால் இருப்பேன். நீ வந்து க்ரீம் வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன்னு சொல்லிட்டு மனோஜ்ட்ட ₹1,00,000 வாங்கியிருக்க. அது போக இப்போ 30,000 அடை வச்சுருக்க. பார்லருக்கு காலையிலேயே போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் ஆண்டி, ஒரு சின்ன வேலை வெளியில் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரேன்" அப்படிங்கிறாங்க. "சரி, நீ வேலையை எங்கெல்லாம் முடிச்சுட்டு வா. காலையில் நானே உன் கூட புறப்பட்டு வரேன். நான் வந்து கல்லால் இருந்துக்கிறேன். என்ன வரவு செலவு நான் பார்க்குறேன். இன்னும் வந்து உள்ளே உள்ள வேலையை நீ பாரு. உள்ளே ஒரு கஸ்டமர் போயிருக்காங்க, என்னென்னு பாரு" அப்படிங்கிறாங்க. "உள்ளே கஸ்டமர் போயிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்குறாங்க. உள்ளே பார்லர் ஓனர் இருக்காங்க. இதை பார்த்தா ரோகிணிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. "மேடம் வாங்க மேடம், நீங்கள் எப்போ வந்தீங்க?" அப்படிங்கிறாங்க. "நான் வரது இருக்கட்டும் ரோகிணி, நீங்கள் எப்போ வந்தீங்க?" அப்படிங்கிறாங்க. "இப்போ தான் மேடம்" அப்படிங்கிறாங்க. "உங்களை நம்பி இந்த பார்லரை நான் விட்டு போயிருக்கேன். இந்த பிரான்ச்சினுடைய மொத்த பொறுப்புமே உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். நீங்களே லேட்டாக வந்தால் இங்கே வேலை பார்க்குறவங்க எப்படி வருவாங்க?" அப்படிங்கிறாங்க. "சாரி மேடம்" அப்படிங்கிறாங்க. "இதையே தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. எனக்கு நம்பிக்கை விட்டது மாதிரி ஏதாவது செஞ்சுருவீங்களான்னு பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒன்றுமே செய்ய மாட்டேங்க ரோகிணி" அப்படிங்கிறாங்க. "இல்லை மேடம், இனிமேல் நடக்காது" அப்படிங்கிறாங்க. "சரி, ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கல்லா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அதிலலாம் ஏன் உட்கார அலோவ் பண்ணுறீங்க? வந்தாங்கன்னா உள்ளே உட்கார வச்சு எதுவும் பண்ணி அனுப்ப வேண்டியதானே" அப்படிங்கிறாங்க. "சரி மேடம், நான் பண்ணி அனுப்பிடுறேன்" அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வராங்க விஷயட்ட. "ஆண்டி வாங்க, உங்களுக்கு நான் கொஞ்சம் மசாஜ் பண்ணி க்ரீம்லாம் போட்டு விடுதேன்" அப்படிங்கிறாங்க. "வேண்டாம் ரோகிணி, நான் போகும்போது பண்ணிக்கிறேன். நான் ஈவினிங் தானே போவேன்" அப்படிங்கிறாங்க. "இல்லை ஆண்டி, இன்றைக்கி வந்து நம்ம பார்லர் பெயிண்டிங்லாம் பண்ண வராங்க. நம்ம வந்துட்டு உங்களுக்கு பண்ணிவிட்டு அப்படி நம்ம கிளம்ப வேண்டியதான்" அப்படிங்கிறாங்க. "என்ன ரோகிணி சொல்கிற? பார்லர் பெயிண்டிங்லாம் நல்லா தானே இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்?" அப்படிங்கிறாங்க. உடனே "இல்லை நீங்கள் வாங்க ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம் எல்லாம் போட்டு மசாஜ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. "ரோகிணி இப்போ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எனக்கு தினம் நான் வருவோம்லாமா, எனக்கு பண்ணி விட்ரு" அப்படிங்கிறாங்க. "என்ன ஆண்டி நீங்கள் தினம் வருவீங்களா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், நான் கல்லால் வந்து தானே இருக்க போகிறேன்" அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்ட ஓனர், "என்ன கல்லால் இருக்க போகிறாங்களா?" அப்படிங்கிறாங்க. உடனே ஓனரை பார்த்து இப்படி கையை காட்டுறாங்க. "ஓஹோ! மனநல சரியில்லாதவங்களா? சரி சரி, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிளம்பிடுறாங்க. "அது யார் அவங்க போயிட்டு வரேன்னு உன்ட்ட சொல்கிறாங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, நம்ம பார்லருக்கு தான் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் கழிச்சு வராங்களாம். அவங்களுக்கு சின்ன வேலை இருக்கான்" அப்படிங்கிறாங்க. "அப்படியா? சரி சரி, பார்லருக்கு வேறு நீங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கணுங்கிறீங்க, அந்த பொண்ணு வேறு வருதுங்குது" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் ஆண்டி, வந்தால் பண்ண வேண்டியதான், இல்லைன்னா இன்னொரு நாள் பண்ண வேண்டியதான்" அப்படிங்கிறாங்க. "சரி சரி, பெயிண்டிங் அடிக்கட்டும். பெயிண்டிங் அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்?" அப்படிங்கிறாங்க. "ஆண்டி, பெயிண்டிங் அடிக்க எப்படின்னாலும் ஒரு 10 நாள் ஆகும். நம்ம பார்லர் ஃபுல்லும் அடிக்கணும்" அப்படிங்கிறாங்க. "10 நாள் எதுக்கு ஆகப் போகுது இந்த 4 ரூமுக்கும்?" அப்படிங்கிறாங்க. "இல்லை ஆண்டி, டிசைனாக பண்ணணும், படம்லாம் வரையணும்ல, அதுக்கு நாள் எடுக்கும்ல" அப்படிங்கிறாங்க. "ஓ அப்படியா? சரி ரைட்டு, நான் 10 நாளுக்கு அப்புறம் நான் தான் அந்த பார்லர் கல்லால் இருப்பேன், சரியா?" அப்படிங்கிறாங்க. "சரி ஆண்டி" அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது அவங்களுக்கு. நம்ம எங்கே போனாலும் இந்த ஆண்டி கேட்டு போடுதாங்களே, இந்த முத்து வந்து ஒன்றும் இல்லாத கதையெல்லாம் உசுப்பேத்தி விடுதானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. உடனே வித்யாவுக்கு பண்ணிருக்கேன். "வித்யா, எங்கள் மாமியார் வந்து இங்கே கல்லாவில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் உட்காருவேன் வைப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கடி பார்லரில்" அப்படிங்கிறாங்க. "உட்காரட்டும், உன் பார்லர் தானே" அப்படிங்கிறாங்க. "ஏண்டி, அது என் பார்லர் ஐடியா தான், வித்துட்டேனடி" அப்படிங்கிறாங்க. "எனக்கு தெரியுதுடி, ஊருக்கு தெரியுது, உங்கள் மாமியாருக்கு தெரியலையே. இப்போ என்ன செய்ய போகிற?" அப்படிங்கிறாங்க. "அவங்களுக்கு மசாஜ்லாம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். இனிமேல் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலடி" அப்படிங்கிறாங்க. "இனிமேல் பார்லர் வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீல் வச்சுட்டாங்கன்னு சொல்லி என்னத்தையாவது ஒரு பிரச்சனையை பண்ணி விடு. அந்த பார்லர் வந்து நான் வேலைக்கு போக முடியாது, வைக்க முடியாதுன்னு அவ்வளோதான் பணம் போச்சுன்னு என்னத்தையாவது ஒரு நாடகத்தை போட்டு முடிச்சு விடு, உனக்கு தெரியாதா" அப்படிங்கிறாங்க. "அப்படி தாண்டி செய்யணும். அப்படி செஞ்சால் கூட இந்த மனோஜ் வந்து ஏதாவது நோண்டி கேட்பான். மனோஜ் நோண்டி கேட்காட்டிலும் பரவாயில்ல, இந்த முத்து மீனாவும் என்ன சும்மா விட மாட்டாங்க" அப்படிங்கிறாங்க. "அதான் சொல்கிறேன், பேசாமல் நீ தண்ணி கொடுத்துனாலும் கேட்க மாட்டேற" அப்படிங்கிறாங்க. "இல்லடி, வீட்டில் வேறு மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. சுருதி ரவியும் வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. இந்த முத்தையும் மீனாவும் அத்தை அனுப்பி விட்ருவாங்க. அந்த வீடை நாங்கள் அடிச்சே ஆகணும். அந்த வீடு எங்களுக்கு வேணும், பிஸ்னஸும் எங்களுக்கு வேணும். என்ன, அவங்க பூர்வீக சொத்து எங்களுக்கு மட்டும்தான் வேணும். நாங்கள் மட்டும்தான் ஒன்றா வரணும்" அப்படிங்கிறாங்க. "ஏண்டி, உன் பிளான் பயங்கரமாக இருக்குடி" அப்படிங்கிறாங்க. "அந்த பிளானை அடிக்கிறதுக்கு நீ வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கணுமே" அப்படிங்கிறாங்க. "நான் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டேன், அதை வரிசையாக நான் சந்திக்க தயாராக இருக்கேன். ஆனால் அந்த சொத்தை விடுறதுக்கு நான் தயாராக இல்லை. எதுக்கு நான் அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன்? அந்த குடும்பத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக? இல்லவே இல்லை. இந்த வீடோட மதிப்பு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா. அந்த வீட்டை அடிக்கணும். அது போக பூர்வீக சொத்துகளோட மதிப்பு ஒரு 10 கோடி ரூபா இருக்கும், அதை அடிக்கணும். என்ன, எங்கள் மாமாவுக்கு பென்ஷன் வந்துகிட்டு இருக்குது. எங்கள் மாமாவுக்கு அப்புறம் எங்கள் ஆன்ட்டிக்கு எந்த பென்ஷன் வரும்? பென்ஷன் தொகையோ ஒரு அமௌண்ட் அக்கௌண்ட்டில் சேருது. எங்கள் மாமாவோ எங்கள் அத்தையோ 5 காசு செலவு பண்ணுறவங்க கிடையாது. நாங்கள் கொடுக்குற காசில் தான் வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. அதில் ஒரு அமௌண்ட் சேருது. அதை விடவே கூடாது. இதுக்கு வாரிசு வந்து என் புருஷனும் நானாக தான் இருக்கணும்" அப்படிங்கிறாங்க. "உன் பிளான் பயங்கரமான பிளான் தாண்டி" அப்படிங்கிறாங்க.
பிறகு அதை விட முடியுமா? சிந்திச்சு பார்த்தா அதுதான் உண்மை. பிஸ்னஸ் பண்ணணும், அது போக செலவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது, சொந்த வீட்டில் இருக்கணும். சொந்த வீடு இருக்குது. என்ன அவங்கள 2 பேரும் வெளியே அனுப்புகிற மாதிரி இருக்காங்க. நம்ம மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஏன் அந்த வீட்டை விட்டு போகணும்? சமாளிச்சுக்கலாம். எங்கள் ஆண்டி தானே 5000 மாதம் செலவு கொடுத்துட்ருக்கேன். கூட 2000 கொடுத்தேன். எங்கள் அத்தை சிரிச்சுக்கிட்டு ஈன்னு இழிக்க போகுது, வாய் இழிக்க போகுது. கூட கொஞ்சம் காசு கொடுத்தா அதுக்கு மேலே சிரிக்க போகுது. அப்படியே பேத்தி கொண்டு போக போகிறோம். ஆனால் அவங்க விட்டு அடிக்க போகிற காசை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ தான் அவங்க கதை. அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் சொத்து பத்துக்கு எல்லாத்துக்குமே அதிபதி இந்த மனோஜும் இந்த ரோஹிணியும் தானே. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏன் மலேசியா சொத்து? மலேசியா சொத்தே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் உனக்கு எங்கடி சொத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் தான் சொத்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் சொத்து இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் உனக்கு இல்லை, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும்டி, உனக்கு தெரியும்டி. இப்போ எங்கள் அத்தைக்கோ எங்கள் வீட்டுக்கோ யாருக்கோ தெரியுமா? இல்லை அதை கண்டுபிடிக்க தான் முடியுமா? நம்ம அப்படி தானே பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி என்னைக்கு உங்கள் ப்ரோன் பண்ணி மாட்டுதானோ அன்றைக்கி உன் சீன் ஓவரு அப்படிங்கிறாங்க. அவன் எப்படியே மாட்டுவான்? அவனுக்கே உடம்பு சரியில்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கானா? அவனே இன்றைக்கோ நேற்றுன்னு இருக்கானா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஃபோன் அடித்தான். நீங்கள் தான் வந்து மனிதத்தை வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னீங்க. இப்போ வாய்ப்பு வாங்கி தரல. என்னோடய கடைசி ஆசை, நான் மனிதத்தில் நடிக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டான். நான் வந்து கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும், நான் ரெடி பண்ணி தரேன்னு இருக்கேன். ஆனால் அவங்க அதெல்லாம் நடக்காது, மேலே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க. என்னடி இப்படி அசால்ட்டாக சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவனுக்கு மனிதத்தின்ட்டு நான் வாய்ப்பு வாங்கி கொடுக்க எனக்கு வாய்ப்பும் தெரியாது, மனிதத்தினை யாருன்னே எண்ணியே தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி அவன் என்ன ஆகிட்டு போகிறான், உன் கதையை நீ பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அடுத்தவங்க பற்றி நம்ம கவலைப்பட்டு என்னச்சிய, மனோஜ் தொழில் பண்ண போகிறான், நாங்கள் செட்டில் ஆக போகிறோம், அதை பற்றியே கற்பனையில் மிதக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. டேய் எடி, கற்பனையும் மிதக்காதங்க, உண்மையில் எந்த தொழில் தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன தொழில் பண்ணுனே அவருக்கு ஐடியா இல்லடி, அதான் என்ன செய்யணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஏண்டி பேசாமல் நீ இப்படி செஞ்சுட்டானே அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, மனோஜ்கிட்ட பணம் இருக்குது, உங்ககிட்ட தொழில் இருக்குது, பேசாமல் 2-3 பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட அந்த பணத்தை வாங்கிட வேண்டியதானே. ஓனர் வந்து மனோஜ் தான் சொல்லிட்டு மனோஜ் பேரை போட்டால் தான் அவர் ரொம்ப கற்பனையில் ஆயிடுவார்ல. நீ மாதம் மனோஜுக்கு வந்து அதில் கிடைக்கிற லாபத்தை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஆமாடி, இது சூப்பர் யோசனை தாண்டி, மனோஜ் எப்படியாவது அணைக்கணும்டி, ஒரு நாள் பேசும்போது நீனும் வந்துரு அப்படிங்கிறாங்க. நான் பேசணும்னா அவன் புருஷன் வந்து அணைச்சி இது பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு இடத்துக்கு நம்ம போவோம், அங்கே அப்படியே சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது பேசாமல் நான் ஒரு வார்த்தையை போடுறேன், தெரிஞ்ச பிஸ்னஸே செய்யுங்க அப்படிங்கிறேன். தெரிஞ்ச பிஸ்னஸ் எதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பார். உடனே ரோஹிணி, நீ என்கிட்ட கேட்கணும், என்ன பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, நீ பார்லரை சொந்தமாக வச்சு சின்ன வயசுலேயே நல்லா நடத்துகிற, இன்னும் 2-3 பார்லர் வைங்க. அவங்க மனோஜே வந்து ஓனராக இருக்கட்டும், அவர் வரவு செலவு பார்த்துக்கட்டும், நீ வந்து நிர்வாகத்தை பார்த்துக்கோ, உங்களுக்கு பயங்கரமாக லாபம் சம்பாதிக்கலாம். ஒரு பார்லரில் ஒரு பிரான்ச்சுக்கு 10,000 இருந்தாலும் 3 பிரான்ச்சுக்கு 30,000 ஆச்சு. 30,000 ஆச்சு. ஒரு நாளைக்கு 30,000னா மாதம் என்ன ஆச்சு? 9 லட்ச ரூபா ஆச்சு. ஜெகஜோதியாக நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. சரிடி, அதை எப்படியாவது சொல்லிடுடி, நீ எங்கே வரேன்னு சொல்லுன்னா என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வரேன், அங்கே வச்சு நம்ம பேசிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மனோஜை கூப்பிட்டு அங்கே போகிறாங்க. உடனே வித்யாவை பார்த்தோன்னே, இவ தான் அவன் ஃப்ரெண்டை வர சொன்னாங்கன்னு சொல்லி வர சொன்னியா, இவ்வளோ பார்க்க தான் நம்ம அவள் வீட்டுக்கே போயிருக்கலாம், இல்லை நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா பார்லருக்கு வந்துருக்கலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், இந்த இடத்துல தான் அதை வச்சு பேசணும், ஏதோ ஒரு ஐடியா சொல்லுதண்ணா அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா இவ சொல்ல போகிறா, இவ சொல்லி என்ன பிஸ்னஸ் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறாங்க. மனோஜ், பொறுங்க, பணம் புதுசாக வந்திருக்குல்ல, கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்ல தானே இருக்கும், நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காதில்ல அப்படிங்கிறாங்க. உன் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுதே எனக்கு பிடிக்க மாட்டேங்க, என்னை வந்து வெண்டினே சொல்லிகிட்டு இருப்பாங்க, வேலைக்கு போகாதால் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தானே சொன்ன மனோஜ், இப்போ உங்கள்கிட்ட பணம் வந்திருக்கு, நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு பிச்சை எடுத்தது ஞாபகம் வருது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுதார். உடனே மனோஜ், அதெல்லாம் விடுங்க, இப்போ அவங்க ஒரு புது ஐடியா வச்சுருக்காங்க, அதை என்னென்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. வித்யா, ஏதோ தொழில் பண்ணால் சூப்பராக வந்துடலாம்னு சொல்லி என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லடி ரோகிணி, எந்த தொழிலும் தெரிஞ்ச தொழில் பண்ணால் நம்ம பெரிய ஆளாக வரலாம், உனக்கு ஒரு தொழிலை பற்றி சூப்பராக தெரியும், அதை நீ வந்து பயங்கரமாக பிரான்ச்சு ஓப்பன் பண்ணால் நீ பயங்கரமாக வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி நடத்துறதுக்கு நான் சொல்ல வரல, நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவங்க பிஸ்னஸ் நீங்கள் நடத்த வேண்டியதானே அப்படி. அவங்க பிஸ்னஸ் நான் நடத்துகிறதா, அவங்க அப்பா மலேசியாவில் தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. அந்த தொழிலில் சொல்லலை, ரோஹிணி பார்லர் வச்சுருக்கா, நான் பார்லர் வச்சு லேடிஸ் நடத்த முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஜென்ஸுக்கும் வைக்கலாம், லேடிஸுக்கு வச்சா ரோஹிணி பார்க்க போகிறா, ஜென்ஸுக்கு வச்சா நீங்கள் பார்க்க போகிறீங்க, எனக்கு தான் அதை பற்றி தெரியாதா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ரோஹிணிக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வந்துட்டு வரவு செலவு பாருங்கள், ரோஹிணி நிர்வாகத்தை இது பண்ணட்டும், நீங்கள் பெரிய ஆளாக வரலாம் அப்படிங்கிறாங்க. நீ வந்து வாயாடியாக இருந்தாலும் உன் யோசனையும் கரெக்டாக தான் இருக்குது, ரோஹிணி இதை செஞ்சால் என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு இப்படி ஒரு சிந்தனை இருக்குங்க, வித்யா சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மண்டையாட்டுறாங்க. ஆமாம் ரோஹிணி, அப்போ பார்லர் வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் உடல் உழைப்பை காட்டணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏண்டி சும்மா இருக்கி அப்படிங்கிறாங்க. இல்லை என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும்
ஒன்றும் செய்ய வேண்டாம், இடம் பார்த்து மட்டும் தேர்வு செய்யணும். முக்கியமான இடத்த நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா அந்த இடத்துல புதுசாக பார்லர் வச்சு நடத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நம்ம வச்சா ஒரு நாளைக்கு 30,000 கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நம்ம தொழில் பண்ணுவோம், வீட்டில் இதை சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் இதை சொன்னால் அத்தை சம்மதிக்க மாட்டாங்க மாமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், அம்மா ஏற்றுக்கிட்டாலும் சரி தான், அப்பா ஏற்றுக்கிட்டாலும் சரி தான், முத்து ஏற்றுக்க மாட்டான். இந்த பொண்ணு வந்து மனோஜ் ஏமாற்றி தொழில் பண்ண போகுது அப்படி இப்படின்னு என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ பேசாமல் நம்ம லாங்காக வச்சே தொழில் பண்ணுவோம். கேட்டால் நான் வந்து வேறு ஊரில் நான் நல்ல வேறு தொழில் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிறேன், நம்ம பார்லரே ஓப்பன் பண்ணலாம், இடத்தெல்லாம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மனோஜ், நீங்கள் ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னு சொன்னீங்களா, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, வித்யா நீ சொன்ன ஐடியா ஓகே ஆயிடுச்சிட்டி, இனிமேல் நான் வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குற பொண்ணு இல்லடி, சொந்த பார்லருக்கு ஓனரு அப்படிங்கிறாங்க. சொந்த பார்லருக்கு ஓனரா? 3-4 பார்லருக்கு ஓனரு, பயங்கரமான ஆட்கள் தான். நாளைக்கு வருமானம் வரும்போது என்னையும் கவனிச்சிக்கோமா அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தைக்கே மாதம் மாதம் செலவு கொடுக்க உனக்கு தர மாட்டேனாடி அப்படிங்கிறாங்க. ஏண்டி இந்த விஷயம் தினேஷுக்கு மட்டும் தெரிஞ்சிடாமடி அப்படிங்கிறாங்க ரோஹிணி வித்யாட்ட. நான் சொல்ல போகிறதில்ல, ஆனால் அவனுக்காக தெரிஞ்சிடும், அவன் அதுக்கேற்ற எவ்வளோ மாதம் ஒரு அமௌண்ட்டு கேட்பான், நீ கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஏண்டி இது இப்படியே கொடுத்துட்டு இருந்தால் நான் உழைக்கிறது பூரா அவனுக்கு தாண்டி கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு வழி பண்ணுவோம், அவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, வேறு வழியில் நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வித்யாவும் நினைக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரோகிணியுடைய தில்லாலங்கடி வேலை குடும்பத்துக்கு எந்த நிலையில் தெரிய வரும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.